அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நேற்று பார்த்த வீடியோவோட தொடர்ச்சி தான். செய்வின தோஷம் நீங்க என்ன வழி? கோயில் வழிபாடு தவிர்த்து வேறு எந்த வழியும் இல்லைங்க. அது எந்த கோயிலுங்கிறத அவங்க ஜாதகத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். நான் பார்த்த ஒரு ஜாதகத்தில் ரிஷப லக்னம், சந்திரன் ராகு சாரம், 7க்குரிய செவ்வாய் சந்திரன் சாரம். ராகு சந்திரன் சாரம் வாங்கிய உறவுகளை எல்லாமே கண்டமாக்கிடுச்சு. அடுத்தடுத்து தொடர் சம்பவங்களில் அவரை ஒரு தனியால் ஆக்கிடுச்சு. எல்லாத்தையும் இழந்தால் கூட மீதம் இருக்கிற வாழ்க்கையை குழந்தைகளுக்காக நல்லா வாழணும் இல்லையா? அதுக்காக நான் சொன்ன கோயில் தான் பத்திரகாளியம்மன் கோயில் வழிபாடு. முறை இந்த கோயிலுக்கு அவர் போகும்போதே அவருடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நம்ம ஒரு கோயில் சொல்கிறோன்னா அது சரியான கோயில்னா அந்த கோயிலுக்குள்ளே போகிறப்பயே அதை அவங்க மனசு உணரணும். அவர் அப்படி உணர்ந்திருக்காரு. அவர் ரொம்ப நிகழ்ச்சியாக பேசினாங்க. ஸோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த வீடியோ. இந்த கோயிலை நான் எப்படி சொன்னேன்? ரிஷப லக்னம், 3ஆம் அதிபதி சந்திரன், ராகு சாரம். ராகு 6-8 இருக்காங்க. 3ஆம் இடம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், டாக்குமெண்ட். அதை தமிழில் பத்திரம்னு சொல்லுவாங்க. ராகு உக்கிரமான அம்மன். இந்த ரெண்டையும் இணைச்சி தான் பத்திரகாளியம்மன் அப்படின்னு நான் சொன்னேன். இப்படி ஒரு சிந்தனை எனக்கு வர்றதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மானசீக குருநாதர் பண்டிட் விஜய் ஐயா தான். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தோஷங்கள் கண்டிப்பாக இது மாதிரியான சம்பவங்களை சந்தித்தவங்க அவங்க தோஷங்களை நிவர்த்தி பண்ணி எல்லாரும் நல்லபடியாக வாழணும். எல்லாருக்குமே ஒரு மனிதனாக எல்லாருக்கும் என்னென்ன கிடைக்கணுமோ அது எல்லாருக்குமே கிடைக்கணும். அதுக்கு இந்த தோஷங்களை நீங்கள் சரி பண்ணுங்கள். ஸோ நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.